ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாபாண்டி சேனல். எஸ், இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நான் டே 20 வந்து இருக்கேன். சில பல காரணங்களால் என்னால் ஒரு 4-5 நாளுக்கு மேலே வீடியோவே எடுக்க முடியல. அந்த டே விளாக்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன்ல, அதுக்கு மேஜர் ரீசன் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ எனக்கு வீடியோவை விட எனக்கு குழந்தைங்க தான் முக்கியன்றனால நான் கொஞ்ச நாள் அவங்கள பார்க்குற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. மெயின் ரீசன் நான் இப்போது டே 14-15 இந்த மாதிரிலாம் போட முடியாத காரணம். இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரைஸ் பண்ண பார்க்குறேன். ஏன்னா இப்போ கிளைமேட்டும் சரி கிடையாது. எங்கே பார்த்தாலும் வைரல் ஃபீவர், அந்த ஃபீவர் இந்த ஃபீவர்லாம் சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கு 4 நாளாக ஃபீவர் விட்டு விட்டு வந்துட்டு இருந்துச்சு. சரி, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக பரவிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இருமல் வேறு அவங்களுக்கு 1 வீக்கும் வரலாம், 10 டேஸ் வரைக்குமே வரலாம். ஜுரம் நின்னதுக்கப்புறமே இது வந்து இருமல் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு பக்கம் டெங்கு வேறு பரவிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து டே 20 மோஸ்ட்டாக என்னோடய வீடியோஸில் வந்து நான் என்ன ஒரு நாளைக்குமே இன்டேக் பண்ணுறேன்ட்டு வந்து எல்லாமே நான் காட்டிகிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி நான் டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வெயிட் இருந்தேன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போது நான் டே 20ல் என்ன வெயிட் இருக்கேன்னு சொல்லி நான் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்களுமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும்லாம் மோட்டிவேட் ஆனீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே நாளைக்கே வந்து டயட் இருந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து டயட்டில் இருக்க போகிறோம், நம்ம எதுவுமே வந்து இழக்க போகிறதில்ல, எல்லாமே தான் நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிட போகிறோம், ஆனால் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வைங்க. ஒரு 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த ப்ராசஸ் வந்து உங்களால் இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ்னால நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் இதை அச்சீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் சொல்கிறத விட என்னை சுற்றி இருக்கவங்க வந்து என்னை பார்க்கும்போது, ஏய் என்ன இளைச்ச மாதிரி இருக்க அப்படின்றாங்களே. எஸ், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. என்னோடய வீட்டுக்கார அக்செப்ட் பண்ண வைக்க தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அவரே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு திடீர்னு, நிஜமாவே நீ வெயிட் குறைச்சிட்டியோ, இப்படி இருக்கியே, இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது ஷேப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓ மை காட், அப்படியே உச்சத்தில் வந்து இருக்கேன். பட் இது வந்து என்னோடய மூட் கிடையாது. எனக்கு இன்னுமே அந்த தொப்பையெல்லாம் குறைக்கணும், கை ஆர்ம்ஸ்லாம் வந்து குறைக்கணும். இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 20 டேஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் வந்து சொன்ன மாதிரி டே 40 வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து நல்லா இன்டேக் பண்ணால் அந்த ஃபேட் வந்து கட் பண்ணும். நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற ஒரே ப்ரோட்டீன் வந்து எக்கு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சாப்பாட்டில் வந்து எக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு முழு எக்கே வந்து சாப்பிடலாம். மஞ்சக்கூறு சாப்பிடக்கூடாதுன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. நானுமே வந்து சாப்பிடுவேன். பட் அந்த ஒயிட் ஃபார்ம் வந்து சாப்பிடும்போது எனக்கு அந்த மஞ்சக்கரு பிடிக்காது. இதே இந்த ஆம்லேட்டு இல்லை முட்டை தோசை இந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு வந்து அந்த மஞ்சக்கூறு ஆட் பண்ணிப்போ அதை வந்து தூக்கி போட மாட்டேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீன் வந்து எடுத்து போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட அது வியர் பண்ணி ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வியர் பண்ணலான்னு எடுத்து போட்டு பார்க்கும்போது சத்தியமாக எனக்கே ஷாக் தான். அது வந்து இந்த அளவுக்கு வந்து லூஸாக இருக்குது. அந்த பிக்குமே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் லூஸாக இருந்தது கிடையாது. ஸோ என்னோடய தொப்பை வந்து கம்மியாகிருக்குன்றது வந்து இந்த கண் கூட நான் வந்து பார்த்தேன். அதுக்கு மெயின் ரீசன் நான் சாப்பாடு கட் பண்ணதால மட்டும் கிடையாது. சாப்பாடு கட் பண்ணுறதுனால இந்த டெலிவரி தொப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கம்மியாகாது. இருக்கிறதுலே ஸ்டப்பன்னாக இருக்கிறது வந்து இந்த டெலிவரி தொப்பை தான். அதுதான் ரொம்ப ப்ராசஸ் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டுருக்கேன். சப்போஸ் என்னால் வாக்கிங் போக முடியல, மழை பெய்யுது, இல்லை பயங்கர பனியாக இருக்குன்னா நான் வீட்லேயே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் ஒரு பார்ட் இருந்தாலும் நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து யோகாசனம் பண்ணிகிட்ருக்கேன். யோகாவால் மட்டும்தான் நம்மளால் இந்த அடிவயிறை வந்து கம்மி பண்ண முடியுன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் அதுவுமே பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரம்லாம் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பாடுலேயுமே வந்து சீட் பண்ணுவேன். இப்போது கார்த்திகை தீபம் போச்சுல, அப்போயுமே நான் வந்து கேசரி வந்து சாப்பிட்டேன். அப்படியே நான் நிறைய கிலோ கணக்கில் சாப்பிட்டேன்னு சொல்லல, ஒரு 4-5 ஸ்பூன் வந்து சாப்பிட்டேன். நம்ம ஸ்வீட் வந்து இன்டேக் பண்ணாலே நமக்கு வெயிட் கெயின் வந்து ஆகுமே தவிர வெயிட் வந்து லாஸ் ஆகாது. பட் ஸ்டில் நமக்கு எப்பயாச்சும் தோணுச்சுன்னா இது மாதிரி சாப்பிடலாம். அதுக்காக டெய்லி ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் இருக்க முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள்னால் பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்களுமே வந்து கண்டிப்பாக வெயிட் வந்து லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது ஹெல்த்தியான வெயிட் லாஸாக இருக்கணும். இப்போ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து இன்னும் 20 நாள் வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த 20 நாள் பேலன்ஸ் வந்து நான் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு நான் வெயிட் லாஸ் வந்து பண்ணுறேன்ட்டு. நியூ இயர்க்குள்ளே கொஞ்சம் சிக்கன் ஆகணும்னு இருக்குது. பட் இந்த ப்ராசஸ் வந்து நியூ இயரையுமே தாண்டி போகும்னு நினைக்கிறேன். ஒரு 5 நாள் 6 நாள் கிட்ட. எனிவேஸ், இந்த பொங்கல் வரைக்குமே கண்டினியூ பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த தொப்பெல்லாம் இன்னும் சப்பையானணும்னு எனக்கு ஒரு ஆசை. இதெல்லாம் வந்து நான் காலேஜ் டேஸில் இருக்கும் போது எப்படி இருந்தனோ இப்போ நான் கொஞ்சம் அதே மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசைப்பட்றேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே அந்த ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து பர்சனலாக ஓட்ஸ் பிடிக்காதுன்றனால நான் அது வந்து இன்டேக் பண்ண மாட்டேங்க.
இப்போ நான் வந்து இன்றைக்கி என்ன வெயிட் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. நானுமே ஷாக் ஆகிட்டேன். என் பையன்லாம் என்னை நடுவில் கலாய்ச்சான். நீ என்ன வெயிட் லாஸில் இருக்கேன்னு சொல்லி தவிர வெயிட் கம்மியான மாதிரி தெரியலேன்னு சொன்னான். பட் இதை பார்த்ததுக்கப்புறம் அம்மா நிஜமாகவே நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பினஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நான் எப்போயாச்சும் டயட்டுன்னு சொன்னேன்னா அந்த டயட்டை நான் ஃபாலோவே பண்ண மாட்டேன். பட் இந்த தடவை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் நீங்கள் எல்லோரும் மட்டும்தான். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. இன்னும் சில பேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி கரெக்டாக தானே இருக்கீங்க, ஏன் வெயிட் லாஸ் தான் ஆடுறீங்க, வெயிட் கம்மி பண்ணுறீங்க, இது மாதிரிலாம் கேட்குறீங்க. இதை நான் வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டாகவே எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப வெயிட் கம்மி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் மாடலிங் ரேஞ்செலாம் சொல்லலை. எனக்கு வந்து இந்த டெலிவரி தொப்பையை கம்மி பண்ணியே ஆகணும். இதுதான் என்னோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஏன்னா சாரீ கட்டும்போது ரொம்ப அசிங்கமாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் நான் மேஜராக அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கொஞ்சம் இந்த 60-61 வந்துட்டேன்னா நான் காலேஜ் டேஸில் இந்த வெயிட்டை வந்து வந்துடுவேன். அது இன்னும் கொஞ்சம் ஜாலி தானே. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அப்புறமா வந்து நான் திருப்பி என்னோடய பாடியை வந்து கெயின் பண்ணுறது இது வந்து ஈஸியான ப்ராசஸே கிடையாது. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கேன். உங்களை நான் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.